பத்திரிகை தர்மத்தை முதலில் பத்திரிகையில் கடைபிடிக்கணும். தினமலர் பத்திரிகை, அந்த பத்திரிகையை பொறுத்தவரை நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவோ உதவிகள் செய்து அதன் மூலம் அந்த பத்திரிகை தொழில் தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற வகையிலே பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றி புரட்சி தலைவர் உதவினர். ஆனால் இன்றைக்கு பிஜேபியை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஜீரோவாக இருக்கின்ற அண்ணாமலையை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு இன்றைக்கு அண்ணாமலைக்கு துதிப்பாடு. அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா தினமலர் பத்திரிகை அவங்க பத்திரிகை தினமலர் ஒரு தனிப்பட்ட பத்திரிகை, அது யாரோட துதிப்பாடு எழுதிக்கிட்டோம், அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் ஜீரோவா இருக்கின்ற பிஜேபிக்கு ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம், ஜீரோவா இருக்கின்ற அண்ணாமலைக்கு ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் எழுதுகிறார். ஆனால் எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களோடு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி தலைமையிலே ஒரு எழுச்சியோடு இன்றைக்கு கழகம் இன்றைக்கு ஒரு வெற்றி நடை போடுகின்ற ஒரு நிலை இங்கே பார்த்திருப்பீங்க. நீங்க எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட சென்னை மண்டலம், அதே போன்று வேலூர் மண்டலம், அதே போன்று இப்ப விழுப்புரம் மண்டலம், மாலை சேலம் மண்டலம், நாளை மறுநாள் தஞ்சாவூர் மண்டலம், அதுக்கப்புறம் திருச்சி மண்டலம், அதுக்கப்புறம் திருநெல்வேலி மண்டலம், அதுக்கப்புறம் மதுரை மண்டலம், அதுக்கப்புறம் கோவை மண்டலம். இப்படி ஒவ்வொரு மண்டல வாரியா மக்களுடைய கருத்துக்கள் கேட்டு நீங்களே பார்த்திருப்பீங்க. மக்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் என்ன அதுல எத்தனை அமைப்புகள் லிஸ்ட் கொடுங்க. கிட்டத்தட்ட விவசாயிகள்ல இருந்து பாருங்க, விவசாயிகள், விவசாய சங்க நலன், விவசாய தொழிலாளர்கள், வணிகர் சங்கம், மீனவர் சங்கம், நெசவாளர் சங்கம், வியாபாரிகள் சங்கம், அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம், ரயில்வே தொழிற்சங்கம், அரசு அலுவலர்கள், ஆசிரியர் சங்கம், சிறு குறு தொழில் முதலீட்டாளர் சங்கம், வழக்கறிஞர் சங்கம், வழக்கறிஞர் குமாசா சங்கம், என்எல்சி சங்கம், லயன்ஸ் சங்கம், ரோட்டரி சங்கம், கள்ளக்குறிச்சி மாவட்ட போட்டோ மீடியா சங்கம், இத்தனை சங்கங்கள் இங்க மனு கொடுக்குறாங்கன்னா அந்த சங்கங்களுக்கு என்ன நம்பிக்கை? பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை ஒரு வாதிட்டு அதன் மூலம் நம்முடைய உரிமைகளை பெற்று தருகின்ற ஒரு இயக்கம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சலுகைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு கழகம், ஒரு கட்சியின் இயக்கம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நம்பிக்கை இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வெளிச்சோட வந்துருக்கா இன்னைக்கு? இது தினமலருக்கு தெரியல. இன்னைக்கு இலவு காத்த கிளி யார்? இலவு காத்து நாங்க யாருக்கு இலவு காக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பிஜேபிக்கு இருக்கலாம், திமுகவுக்கு இருக்கலாம், அதே போல மற்ற கட்சிகள் இருக்கலாம். 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம். நாங்க யாருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு தனித்தன்மையோடும் சரி, கூட்டணியோடும் சரி, ஒரு மாபெரும் வெற்றி கண்ட இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை தயவு செய்து தினமலர் போன்ற பத்திரிகைகள் மறந்து விடக்கூடாது. இந்த பிஜேபி துதிபாடுங்க, அண்ணாமலை துதிபாடுங்க. நீங்க எப்படி திமுகவுக்கு முரசொலியா இருக்கோ அதே போல பிஜேபிக்கு முரசொலியா தினமலர் இருக்கட்டும், எங்களுக்கு மாறுபட்ட கருத்துல. ஆனால் இது போன்ற ஒரு பொதுச்செயலாளரை குறிவைத்து இது போன்ற அந்த கருத்துக்களை தயவு செய்து ஒரு பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றுகின்ற வகையிலே வெளியிட வேண்டாம் என்று தெரிவித்து எங்களுடைய கண்டனத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். யாருங்க? ஆமா, அதுதான் இப்போ தேர்தல் காலம். இது தேர்தல் காலம் இருக்கும்போது நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்களுக்கு யாரு எங்களுக்கு பிரதான எதிரிகள்? எங்களுக்கு பிரதான எதிரிகள் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக தீய சக்தி அடையாளம் காட்டிட்டு போயிருக்காரு. எனவே அந்த வகையில வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய எதிர்ப்பே திமுக தான். அதே போன்று எங்களுடைய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, அம்மாவும் சரி, பேரறிஞர் அண்ணாவும் சரி, சிறுமைப்படுத்தியவரோடு நாங்கள் எந்த காலத்துல உறவு தேவையில்லை. பிஜேபி என்பது ஒரு மதவாத சக்தி. ஏன்னா அது இனிமேலும் எந்த காலத்துல எப்போதும் இப்போது இல்லை, எப்போதும் இல்லை என்ற வகையில இன்றைக்கு நாங்க அந்த கூட்டணி பிஜேபி இல்லாத கூட்டணி என்ற வகையில நிலைப்பாடு. அந்த வகையில பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு தான் இருக்கும். அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கிற நிலையில அரசியலை பொறுத்தவரை கூட்டணிகள் என்பது பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில் நடந்திருக்கு. எங்களை பார்த்து ஏன் கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் பண்ணிருக்காரு.
அவரை பார்த்து நாங்க எங்க கத்துறோம்? நாங்க அவர் ஒரு பொருட்டாவே நாங்க வந்து மதிக்கல. முதல்ல வந்து நோட்டாவை ஜெயிக்க சொல்லுங்க, அப்புறம் நாங்க பொருட்டா எடுத்துக்கிறோம். நாங்க களத்தில் பாஜக இருப்பதாகவும் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கூட்டம் போடுறதுதான் அதிமுக பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக மாநிலத்தில் விமர்சிச்சு. ஏங்க அவரை பத்தி எஸ்வி சேகர் நீங்க அவருடைய பேட்டி எடுத்து பாருங்க. அவருடைய நடைபயணத்தை எந்த அளவுக்கு வந்து கொச்சைப்படுத்திருக்காரு, அவர் இன்னும் எந்த அளவுக்கு கட்சி போயிடுன்றது அது அவங்க கட்சி விவகாரம், அதுக்குள்ள நாங்க போகல. ஆனா எங்க பொறுத்தவரை சரிங்க, பாராளுமன்ற தேர்தலில் மகத்தான எங்களுடைய தலைமையான கூட்டணி வெற்றி பெறும். அது மட்டும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு கடுமையான அதிருப்தியில் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து இரட்டை இலை சின்னத்துல வந்து நாங்க நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்தவரை கட்சிக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அவருடைய கருத்து என்பது ஒரு பிதற்றல், ஒரு உலகம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். மைக் எடுத்து